எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு மெத்தட், ரெண்டு ஸ்டெப்பை வச்சு எப்படி நம்ம ஆல் போர்டு, அதுவும் 2 நம்பர் வச்சு மட்டும், உதாரணத்துக்கு 1 2 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 நம்பர் வச்சு எப்படி ஆல் போர்டு எடுக்கிறது, இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆல் போர்டு போட்டு எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு கெஸ்ஸிங்னு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு 5 நாளாச்சு பாஸ் ஆகணும். அந்த மெத்தடில் அட்லீஸ்ட் ஒரு 5 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாச்சு பாஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அது நம்ம ட்ரிக்ஸாகவே எடுத்து நம்ம கொடுப்போம். அது நம்ம பழைய நண்பர்களுக்கும் தெரியும், புதுசாக இப்போ புது சேனலில் ஓப்பன் பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கும் நீங்கள் பார்த்தீங்க, பழைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒன்று மட்டும் அப்படி கொடுக்க மாட்டோம். 2 நாள் பாஸ் ஆச்சு, ஓகே இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன். குறைஞ்சபட்சம் 5 நாள் 6 நாள் அப்படி தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இன்னொன்று, பழைய நண்பர்களில் ஒரு சில பேரில் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், KAT20 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் KAT20னா என்னென்னா புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, ஆனால் நான் திரும்ப சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள், நீங்கள் போய்ட்டு அந்த கமெண்ட்டில் போய்ட்டு லிங்க்கை அவங்ககிட்ட போய் பேசுங்கன்னு. ஆனால் அது உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இதை மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி KAT20ன்றது ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 21 நம்பர் மட்டும்தான். 00லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 நம்பர் தான். இந்த 21 நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஷோ இருக்குது. சரிங்களா? காலையில் 11 மணிலேருந்து 12 1 2 4 5 6 7 8, அதான் 3 மணிக்கு மட்டும் வராது. 3 மணி மட்டும் அந்த ரிசல்ட் இருக்காது. சரிங்களா? இதுதான் KAT20. இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த 21 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கேரளா லாட்ரியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1000 நம்பர். 1000 நம்பரில் நீங்கள் போடணும், போய்ட்டு ப்ளே பண்ணணும், ஜெயிக்கணும். ஆனால் இது அப்படி கிடையாது, இருக்கிறதே 21 நம்பர் தான். இதில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சைடு ஒரு 10 நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த 10 நம்பர்லேயே நீங்கள் 2 ஷோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஷோ அப்படின்னாலும் அது வந்துடும். ஏன்னா இது ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு நம்பர் தான். சுற்றி கரெக்டாக இந்த 21 நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வரும். அதால் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இதை விட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இதில் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கான ஒரு வழியே இதில் தேவையில்லை. காரணம் என்னென்னா, உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், 0 1 2 3 4 5, இந்த 6 நம்பர், இந்த 6 நம்பர் மட்டும் இந்த 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி போடுறீங்கன்னு வச்சிங்களேன். எப்படி இருந்தாலும் 4 5 6 7 8 எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே இந்த 6 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து தான் ஆகணும். ஏன்னா வளைச்சி சுற்றி திரும்ப அது ஒன்று தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஷோ மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 9 ஷோ இருக்குது. 11 மணி விட்டால் 12 மணி இருக்குது, 1 மணி இருக்குது, 2 மணி இருக்குது, 4 5 6 7 8 மணி வரைக்கும் இருக்குது இதில். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்படின்னா என்ன அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறேன். ஆனால் இல்லை எனக்கு புரியல, எனக்கு சரியாக புரியலன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் நான் சொல்கிறேன், ஏன்னா போட்டதே என்ன திரும்ப சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இது உங்களுக்கு திரும்ப சொல்கிறதுக்காக நான் போடலை. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. புதுசாக வந்து புரிதல் இல்லாமல் கேட்குறாங்க பார்த்தீங்களா, KAT20 பற்றி ஏன் போட மாட்டேறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து அதுக்கு கெஸ்ஸிங் கேட்குறீங்க. அதுக்கு கெஸ்ஸிங்கே அவசியம் இல்லை. நான் லாஸ்ட் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இதுக்கான கெஸ்ஸிங்னு ஒன்றும் பண்ணவே தேவையில்லை. ஏதாவது ஒரு 10 நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கேரண்டி அதுலேருந்து தான் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? சரி வாங்க, நம்ம KL பற்றி எப்படி எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா டியர் சன்லாட் அதே மாதிரி தான். இன்னும் ஒன்று டியர் KL எல்லாம் 1000 நம்பர் இருக்குது. இதில் வேறு 21 நம்பர் தான் இருக்குது. இதோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். சரிங்களா? உங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு நீங்களே கேளுங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அனுப்புவாங்க பாருங்கள். சரிங்களா? வாங்க நம்ம KLோட கெஸ்ஸிங்குள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 மெத்தட். இப்போது 17ஆம் தேதி வந்து ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 103, ரிசல்ட்டு 230 272 அப்படின்னு வந்திருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எப்போவுமே பண்ணுவோம் பார்த்தீங்களா, பவர் நம்பர் 0 1 2 3 4. 0க்கு வந்தால் 5, 1க்கு வந்தால் 6, 2க்கு வந்தால் 7, 3க்கு வந்தால் 8, 4க்கு வந்தால் 9. பவர் நம்பர்னால் என்ன அப்படின்ட்டு பொதுவாக ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் திரும்ப சொல்லிடுறேன். பவர் நம்பர்னால் ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ 272 வந்திருக்கா,
அப்போது மறுநாள் 2 வந்தால் 7 வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு. அதுக்கு பேர் தான் பவர் நம்பர். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டர் எடுங்க. ரொம்ப 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 சிம்பிள். ரெண்டே ரெண்டு நம்பர் வச்சு ஆல் போர்டு, அவ்வளோதான். வாங்க இப்போது ரிசல்ட் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 230 272. அதே மாதிரி இது வந்து 7வது மாதம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 7வது மாதம் அந்த 7ன்ற நம்பர் வச்சு மட்டும்தான் இப்போ ஆல் போர்டு எடுக்க போகிறோம். சரிங்களா? இது ஜூலை மாதம் 7. இந்த நம்பர் வச்சு மட்டும்தான் இப்போ நம்ம ஆல் போர்டு எடுப்போம். வாங்க இப்போது இதை ஒன்றும் இல்லை, 17வது ரிசல்ட்டை கால்குலேட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. 230 272. இப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 272 இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஏபிசின்னு சொல்லுவோம். இதை மட்டும் பவர் நம்பராக மாற்றி எழுதிக்கோங்க. 2க்கு 7, 7க்கு 2, 2க்கு 7. இப்போது இதை என்ன பண்ணணும்னா, இந்த ஏபிசின்ற நம்பரை மட்டும் பவர் நம்பராக மாற்றி வச்சுருக்கிறத மட்டும் வகுத்துருங்க. 7 2 7. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒன்று, இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கழிச்சிருங்க. அதில் சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 309ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிசல்ட் எடுத்து எழுதிக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப்பு லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை பவர் நம்பராக மாற்றிக்கிறீங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் கால்குலேட்டரில் ரிசல்ட்டு வகுத்தல் பவர் நம்பர் கழித்தல் ஒரே ஒரு 7, 7வது மாதத்துக்கு, 7வது மாதம்ன்றதால அந்த 7 வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, அதே மெத்தடு 18ஆம் தேதி பார்க்கலாம் பாருங்கள். 18 பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் 531, ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 730 904. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 904 மட்டும் மாற்றி 459 பவர் நம்பராக மாற்றிக்குவோம். இப்போ என்ன பண்ணலாம், 730 904 எதில் கழிக்கணும், நம்ம ஏபிசின்னு எத்தனை நாள் ரிசல்ட் எடுக்க போகிறோம்ல அதில் கழிக்கணும். அப்போ எதில் என்ன வரும், 489. 489 எந்த மாதத்தால், எந்த மாதத்தோட கணக்கு இது, 7வது மாதம். 7வது மாதம் கணக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு, 2 நம்பர் தான் எடுத்துக்கணும். புள்ளிக்கு இருக்கிற 2 நம்பர், அந்த 2 நம்பரில் உங்களுக்கு வரும். என்ன கிடச்சிருக்கு, 85ன்னு கிடச்சிருக்கு. அப்போது அதுக்கு அடுத்த நாள் என்ன வந்திருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். வந்திருக்குங்களா? சீக்கிரமாக பார்க்கலாம் வாங்க. 20ஆம் தேதி காருண்யா, ட்ரா நம்பர் 663, ரிசல்ட்டு 776 535. இப்போது இதை நம்ம பவர் நம்பராக மாற்றி எழுதிக்குவோம். இது நல்லா கவனிங்க, 080. இப்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், இருங்க. இப்போ ரிசல்ட்டை போட்டுக்கோங்க. 776 535 வகுத்தல். இப்போ அங்கே பூஜ்ஜியம் வந்துருக்கு, பூஜ்ஜியத்தால் வகுக்க முடியாது. எப்போவுமே ஒன்றே ஒன்று, இதுதான் நல்லா ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறது. பூஜ்ஜியம் வந்தால் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிற 5ன்றது தான் போடணும். ஏன்னா அந்த 3 நம்பர் நம்மளுக்கு தேவை, அந்த 3 நம்பர், அந்த 3 நம்பர்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த 3 நம்பர்ன்றதில் 2 நம்பரை வச்சு மட்டும் நம்ம எடுக்க முடியாது. பூஜ்ஜியம் வந்தால் இது தான் பண்ணணும். இந்த கணக்குகள் எந்த கணக்குக்கும் உங்களுக்கு பூஜ்ஜியம் முதல்ல வருதோ அந்த நம்பரை வச்சு போட்டுக்கோங்க. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறது 5 5 80 மாற்றி வச்சது. எந்த மாதத்தால் கழிக்கணும், 7வது மாதம் கணக்கு. இது 7 இன்னும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள். ரிசல்ட் எடுத்து எழுதுறீங்க. சரி வாங்க, இன்னைக்கானதும் பார்த்துடலாம் வாங்க. லாஸ்ட் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். அதில் தான் 21 அக்ஷயா, ட்ரா நம்பர் 661, ரிசல்ட்டு
307 180 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது 307 180 வகுத்தல் பவர் நம்பர் என்ன இதுக்கு? 1க்கு 6, 5க்கு 0, 0க்கு 5, 605. எந்த மாதம்? ஒரே ஒரு நம்பர் 7. இந்த 7 மட்டும் வேணும் நம்மளுக்கு. 7 0 சைபர் 2 சைபர் 5ன்னு வந்திருக்கு. அப்போ 2 நம்பர் ஒரே நம்பர் 5 0. இன்னைக்கான ரிசல்ட் 22 383. இது மாதிரி தான் நான் சொன்னேன். தொடர்ந்து 6 நாள் பாஸ் ஆகிற ஒரே ஒரு ஸ்டெப்பு கணக்கு வச்சு தான் நம்ம எடுத்து கொடுப்போம். அதுக்காக நம்ம வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிசல்ட்டு, செகண்ட் ஸ்டெப்பு அந்த நம்ம ஏபிசின்னு எடுக்கிறத மாற்றி பவர் நம்பராக எழுதிக்கிறீங்க. இப்போ கால்குலேட்டர் வச்சு என்ன பண்ணுறீங்க? அந்த 6 நம்பரில் இந்த பவர் நம்பராக மாற்றின 3 நம்பரால் வகுத்துக்கிறீங்க. கடைசியாக ஒரே ஒரு 7 போட்டு அதை கழிக்கிறீங்க. 7ன்ற மைனஸ் நம்பரை வச்சு அதை கழிக்கிறீங்க. புள்ளிக்கு பக்கத்தில் 2 நம்பர், அந்த 2 நம்பருக்குள்ளே தான் நம்மளுக்கு ஆல்போர்ட் 6 நாள் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. அப்போ இப்போயே வந்துருங்க. நாளைக்கு 23 கண்டு இப்போ பார்த்துலாம் வாங்க. ரிசல்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 930 383 அப்படின்னு வந்திருக்கு. அதை எதில் வகுக்கும்? இந்த 353 பவர் நம்பராக மாற்றினா வருது 808ன்னு வருது. 808 மைனஸ் இது 7 7 4 1ன்னு வந்திருக்கு. அப்போது 22ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 23ஆம் தேதி நாளைக்கானது என்ன? ஆல்போர்டு 4 1. இந்த 2 நம்பர் இதுதான் கணக்கு. சரிங்களா? இதே மாதிரி நம்ம பிசி 3 டிஜிட் கணக்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னா இதுதான் காரணம். நம்ம பார்ப்போம் ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் தொடர்ந்து அந்த கணக்கில் புரிகிற மாதிரியும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், நம்பரும் பாஸ் ஆகணும். அதுக்காக தான் லேட் ஆகுது. சரிங்களா? அடுத்த கணக்கில் சந்திக்கலாம் வாங்க. அதே மாதிரி KAT20 இது நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு வாட்ஸ்அப்பில் பாருங்கள். சரிங்களா? நன்றி. வாங்க.